ஒரு மனுஷனை பிசாசு பிடிச்சிருச்சு. அவனை கையை காலை கட்டி சங்கிலிகளால் விலங்குகளால் போட்டு நல்லா கட்டி கயிறெல்லாம் கட்டி வச்சாலும் அவன் அடக்க முடியல. அவைகளை உடைத்து கொண்டு அவன் எங்கே போகிறான்னா வனாந்தரத்துக்கு போகிறான். பிசாசு ஒரு மனிதனை ஆளுகை செய்யணும், அவனுக்குள்ளே இருந்து செயல்படணும்னா முதல்ல அவனை தன்னோட ஏரியாவுக்கு கொண்டு வர பார்க்குறான். அவனோட ஆளுகைக்குள்ள அவனோட ஏரியாவில் கொண்டு வந்தால் தான் அவன் வாழ்க்கையில் என்ன பிசாசு நினைக்கிறான்னு அதை செய்யவே முடியும். இந்த மனுஷன் ஊருக்குள்ளே இருக்க வேண்டியவன், பட்டணத்துக்குள்ளே இருக்க வேண்டியவன், ஆனால் இருக்க மாட்டேன்றான். எங்கே போயிடுறான்? வனாந்தரத்துக்கு போயிடுறான். கைகளை கட்டுறாங்க, சங்கிலிகளால் கயிறுகளால் கட்டி வச்சா கூட எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான்? உடைச்சிட்டு அங்கே போயிடுறான். இப்போ நல்லா கவனிங்க, பிசாசுக்கு கூட தான் நினைத்ததை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் செய்யணும்னா அவனுக்குமே ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. அவன் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையுமே அவனால் செய்ய முடியாது. ஒருத்தரை ஆக்குப்பை பண்ணணும், ஒருத்தரை பிடிக்கணும், ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கணும், ஒருத்தருக்குள்ள வேற ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யணும்னா முதல்ல அவங்கள தன்னோட ஏரியாக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறான். அதுக்கு நிறைய என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே அவன் பண்ணுறான். ஓகே, அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனை முழுமையாக அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு உள்ள மட்டும் இல்லை, உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் அப்படியே சூழ்ந்திருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல் இருப்பார்கள். அடுத்த வசனம், எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சுற்றிலும் இருக்கிறார். இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் யாருடைய சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறீங்க சொல்லுங்கள் எல்லாரும். ஸோ இந்த இடத்துல யாரும் வேலை செய்ய முடியாது. விளங்குதா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார். ஆமென். ஆமாம், உங்களை கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார். பிசாசை ரொம்ப பெரிய ஆளாக காமிச்சிட்டாங்க. சர்ச்சிலலாம் பாஸ்ட்டுங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக காமிச்சிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் பெரிய ஆள் கிடையாது, அதே நேரம் டம்மி பீஸும் கிடையாது. கொஞ்சம் நாம் கரெக்டாக இருந்துட்டோம்னா அவனை அடித்து தூக்கி சாப்பிட்றலாம். ஓகே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காரியம் என்னென்னா, இன்றைக்கி நான் இதுதான் என்னோடய டாபிக். தெரியுதுங்களா? இருக்குமா? இன்னும் என்கிட்ட கொடுத்துருமா. நான் ஒரு பாயிண்ட்டு பேச, நீ எங்கேயாவது போக, என் செய்தி நீ பேச ரொம்ப போயிடும். ஓகே, ஸோ ஓகே, எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். தேவ சத்தம் சித்தமா? ஏசப்பா என்னை காப்பாற்றிடுங்க. தேவ சத்தம் மனதின் சத்தம். சொல்லுங்க. நமக்கு உள்ள இருந்து நிறைய சத்தம் வருது. ஓகே, வெளியிலேருந்து நிறைய சத்தம் வருது. அதுபோல் நமக்குள்ள இருந்து சத்தம் வருது. ஒன்று என்னுடைய மனது, என்னுடைய மனதிலிருந்து வருகிற ஒரு சத்தம், தேவனிலிருந்து வருகிற ஒரு சத்தம். தேவன் எங்கேருந்து பேசுகிறாரு? வெளியிலேருந்து பேசுகிறாரா? இல்லை, உள்ளேருந்து தான் பேசுகிறாரு. மனது எங்கேருந்து பேசுது? உள்ளேருந்து தான் பேசுது. அப்போ உங்களுக்குள்ளேயே இந்த இரண்டு சத்தமும் வருகிறது. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? அப்படியே ப்ரொஃபஸர் மாதிரி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா என் டாபிக் அந்த மாதிரி, கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, இந்த ரெண்டு சத்தமும் உங்களுக்கு உள்ளேருந்து வருது. ஆண்டவரும் பேசுகிறாரு, ஆவியானவரோட சத்தமும் வருது. யாருமே ஆண்டவருடைய சத்தம் எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நிறைய பேர் கேள்வி பதிலாம் வருஷம் இந்த கேள்விலாம் வரும். தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி? இதுக்கெல்லாம் பதிலே தெரியாது. ஏன்னா அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தெரியுது, அவங்களால அதை விசுவாசிக்க தான் முடியலே தவிர கேட்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஸோ தேவ சத்தம் உள்ளே இருக்குது. அதே போல் மனதின் சத்தமும் இருக்குது. இன்றைக்கி நான் பேச போகிற காரியம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது தேவ சத்தம். மனதின் சத்தத்தை கேட்கறதுனால என்னென்ன விளைவுகள் வருகிறது,
மனதின் சத்தத்தில் ஏற்படுகிற காரியங்களால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுகிறது, அந்த வார்த்தையோட வல்லமை எப்படிப்பட்டது, அது எதை பிரதிபலிக்கிறது, இதெல்லாம் குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப தேவையானது. எஸ்பெஷலி வாலிபர்கள், திருமணமானவர்கள், இளம் தம்பதியினெல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் அதை நல்லா கவனமாய் கேட்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது தேவ சத்தம். இதெல்லாம் நம்ம வாரம் கேட்போம்ல. பட் இருந்தாலும் ஒரு சில வசனத்தை சொல்லிட்டு மனதின் சத்தத்துக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். சங்கீதம் 29 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை. நீங்கள் இங்கே பார்த்தே படிக்கலாம், வேணா டக்குன்னு எழுதிக்கோங்க. ஓகே, நீங்கள் கீழே குனிஞ்சிங்கன்னா உங்கள் கண்ணு பைபிளை தான் பார்க்குதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமாம் ஆண்டவரே, இங்கே யாராவது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் கடையை திறந்து வச்சுருந்தாங்கண்ணா, ஆமாம் ஜாமர் போட்டலாமா? ஆண்டவர் இப்போ ஒரு ஜாமர் போடுவார், திரும்ப அந்த மொபைல் சுவிட்சே ஆன் ஆகக்கூடாது. டைம் பாம், ஸ்பெஷல் ப்ரேயர். சரி கவனிங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை. ஸோ இந்த இடங்களிலெல்லாம் பார்க்குறோம், சத்தம் பயங்கரமான காரியத்தை செய்து. வெளியில் நினச்சி பார்க்க முடியாத கேதுரு மரங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உட், அதையே கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுதான், முறித்து போடுகிறது. முருங்கைக்காய் மரத்தை முறிக்கிற மாதிரி கேதுரு மரத்தை என்ன பண்ணுது, முறித்து போடுகிறது. அல்லேலூயா. வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது. அதெல்லாம் கர்த்தருடைய சத்தம். அப்போ கர்த்தருடைய சத்தம் அவ்வளோ பவர்ஃபுல். வெறும் பவர்ஃபுல் மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை அப்படியே நெருப்பே என்ன பண்ணுதான், பிளக்கும்னா அணைக்கும். தண்ணி ஊத்துனா எப்படி, இதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தோட வல்லமை. அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தை அதிர பண்ணும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். இங்க பாருங்க, சத்தம் பேசுறாரு. அடுத்த வார்த்தை இங்க பாருங்க, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை. அப்படின்னா கர்த்தருடைய செயலுக்கு முன்ன அவர் என்ன செய்ய போறாரோ அதை என்ன பண்றாரா, பேசுகிறார். முதல்ல சத்தம் வருது, அப்புறம் தான் செயல் வருது. எத்தனை பேருக்கு விளங்குது? பக்கத்தில் பார்த்தோம், முதல்ல சவுண்டு, அப்புறம் தான் ஆக்ஷன். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய சத்தம், ஆண்டவர் உங்களுக்குள்ள பேசுறது ஏதோ 4 பேர் பேசுறதுல 5ஆவதா ஒரு சத்தம் அல்ல. அந்த சத்தத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கு. அந்த சத்தம் வனாந்தரத்தையே நிலநடுக்கம் வந்துருதாமே, பூமியை அதிர பண்ணுகிறதாமே. அப்போ உங்களுக்குள்ள பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரொம்ப பவரானது. சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம் ரொம்ப பவர் அதிகம் அதுக்கு. ஆமாம், கரண்ட் எடுத்து கையில் வச்சா எப்படி ஷாக் அடிக்குது, அதிருது இல்லை? கர்த்தருடைய சத்தம் அதிர பண்ணும். ஆமென். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் 10:5, கேருபீன்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும். அவர் உள்ள பேசுனா எங்க வரைக்கும் கேக்குதான். அப்ப அது ரொம்ப லவுட் வாய்ஸ், ரொம்ப சத்தமா பேசுவார், பூமிக்கே கேட்குற மாதிரி பேசுவார். அந்த சத்தத்தில் இருக்கிற வல்லமை நீங்களாம் விளங்கி கொள்ளணும். ஓகே. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 21:3, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். 4வது வசனம் படிங்க. அவர்களுடைய, இங்க கவனிங்க, கர்த்தருடைய சத்தம்ன்றது இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது அதிர பண்ணும், அக்கினியை பிளக்கும், அதை பண்ணும், இதை பண்ணும், ஒரு விதமாக ஒரு வழி பண்ணிடும். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? இது ரொம்ப சாஃப்டாக, மனதின் சத்தத்தை போல ரொம்ப இருதயத்துக்கு பக்கத்தில் வந்து இருதயத்தை தொட்டு ஆற்றி தேற்றி ரொம்ப சாஃப்டாக இருதயத்துக்கு பக்கத்தில் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர்களுடைய கண்ணீர் யாவும் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று
என்று விளம்பியதுன்னா அந்த சத்தம் இதை தான் பேசுனுச்சான். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்குள்ள பேசுகிற சத்தம் 2 சத்தம்னால, கர்த்தருடைய சத்தம், மனதின் சத்தம். இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது, கர்த்தருடைய சத்தம் எனக்காக பேசும். ஆமென். என் சூழ்நிலையை பேசாது, எனக்கு என்ன தேவைன்னு பேசாது, என்னுடைய அடையாளம் என்னவென்று பேசும். ஆண்டவருடைய பர்பஸ் என் லைஃப்ல என்னன்னு பேசும். என் பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு பேசும். எனக்கு எது ரொம்ப சுகமா இருக்கோ அதை பேசாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே ரொம்ப இனிக்கும். எஸ், அஃப்கோர்ஸ். சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அது அதிர பண்ணுகிற வார்த்தையாகவும் இருக்கும். அதே நேரம் சில நேரம் உங்களை பயங்கரமாக கன்சோல் பண்ணி உங்களை அப்படியே ஆற்றி தேற்றி, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, ஒன்றும் பயப்படாத. இதை வந்து ரொம்ப கிராமட்டிக்கலாக பார்க்காம அப்படியே ஒரு 2 லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி யோசிங்க. நீ ஒன்றும் பயப்படாத, உனக்காக நான் உசுரையே தருவேன். விளங்குதுங்களா உங்களுக்கு? மரணமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பயப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கலங்காத, கண்ணீர் யாவும் அப்படியே என்ன அர்த்தம்? செல்லம், கண்ணை நான் தொடச்சிக்கிறேன், நீ ஏன் அழுகிற? விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருடைய சத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிள் படிக்கும்போது இலக்கண நயத்தோடு படிக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். கர்த்தருடைய சத்தம். விளங்குதுங்களா? ஸோ நான் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி உங்களுக்கு நிறையா நம்ம செய்தி கேட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுதான், மனதின் சத்தம். எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போகிறேன், நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு ரிலீஜியன், மதமுமே மனதின் சத்தத்தை நம்புகிறது. மதம்னா எல்லா மதமும் சேர்த்துக்கோங்க, கூடவே நம்ம மதத்தை என்ன பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளாம் மதம் கிடையாது, நம்மளாம் ரிலேஷனல், நம்மளாம் உறவுக்குள்ளே வந்துட்டோம். எதுக்குள்ளே நாம் இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம மதத்துக்குள்ளே இல்லை, உறவுக்குள்ளே இருக்கிறோம். விளங்குதுங்களா? அப்போ மதம்ன்றதுல எல்லாருமே சேர்த்துக்கும். கிறிஸ்தவ மதமும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாம்பளாம் கிறிஸ்தவ மதத்தில் இல்லை, நாம்பளாம் கிறிஸ்துங்கிற உறவுக்குள்ளே இருக்கிறோம். ஓகே. இந்த மதம் என்ன பண்ணுது? உன் மனசாட்சி சொல்லுண்டா, அதன்படி கேட்டு நட. நிறைய பேர் சொல்லும், உனக்கு உள்ள என்ன மனசு குத்துதோ அதை கேட்டு நட, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு. இது எல்லா மதத்திலையும் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நமக்குள்ள பேசுகிற சத்தம் சரியானதா என்பதை எப்படி தீர்மானிக்கிறது? எல்லாரும் சொல்கிறாங்க உனக்குள்ள பேசும், உனக்குள்ள என்ன, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேளு, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை நீ கேளு, உன் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாத. எத்தனை பேர் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், உன் மனசாட்சி பேசுதில்ல, அது நல்ல வார்த்தையா? அது சரியாக தான் பேசுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாரும் சொல்கிறாங்க அது சொல்கிறத கேளு, அது சொல்கிறத கேளு, அதை சொல்கிறத கேளு. இப்போ நான் கேட்குறேன், அது சொல்கிறது நல்லதா கெட்டதா? அது உண்மைதான் பேசுதா பொய் பேசுதா? எப்படி தெரியும்? அது எப்படிங்க உண்மைதாங்க பேசும்? பாயிண்ட்டுக்கு வருவோம். மனசாட்சியின் வார்த்தை உண்மை என்று, இன்னொரு முறை படிங்க. இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க உண்மைன்னு? மனசாட்சி பொய் சொல்லுமா? வம்பே வேணாம், அமைதியா இருப்போம், அவரா ஒரு முடிவு வரட்டும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. சொல்லுங்க, மனசாட்சி பொய் சொல்லுமா? கண்டிப்பா பொய் சொல்லாது. நானே சொல்றேன், என்னதான் பேசுது? அப்பாடா, மனசாட்சி என்ன பேசுது? சரி, அடுத்த பாயிண்ட். உண்மைக்கும் சத்தியத்திற்கும், உண்மைக்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஃபேக்ட் அது வேற, ட்ரூத் அது வேற. மனசாட்சி எதை பேசுது? உண்மையை பேசுது. படிங்க. காண்பதை பிரதிபலிப்பது உண்மை. கவனிங்க, என் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை தான் மனசாட்சி பேசுது. இது நல்லது, அது கெட்டது இருக்கிறதானா? என் கண்ணுக்கு முன்னாடி ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஃபேன் ஓடுதுன்னு சொல்கிறேன், அது பொய் இல்லை, அது உண்மை. சத்தியத்துக்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் சொல்கிறேன்,
இந்த இடத்துல தேவ தூதர்கள் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் ஃபேன் இங்க ஓடிட்டு இருக்குன்னு சொல்றேன், இங்க தேவ தூதர்கள் உலாவிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அதை நம்புற அளவுக்கு இதை நம்ப முடியுதா? சொல்லுங்க, புரியுதா நான் பேசுறது? இங்க தேவ தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன், ஃபேன் ஓடிட்டுன்னு சொல்றேன். இது ரெண்டையுமே ஒரே மாதிரி உங்களால் நம்ப முடியுதா? நீங்க உண்மையை பேசலாம், ஏன்னா நம்ம எல்லாருமே சோத்துறோம், சரியா? அதனால ஒன்றும் பயப்பட வேணாம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நடிக்க வேணாம். யூத் மீட்டிங், ஓகே? ஆமாம். ஏன் நம்மளால அதை ஒத்துக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு? விசுவாசத்தில் ஆமா பாஸ்டர், இங்கே கேருபீன்கள் இருக்கிறார், இங்கே சேராபீன்கள் இருக்கிறார், என் தலைக்கு மேலே ஒரு புறா பறக்குது, சோத்திரம், இதெல்லாம் என்ன வார்த்தை? விசுவாச. அங்கே விசுவாசம்னு ஒரு வார்த்தை போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என் மனசாட்சி என்ன பண்ண மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்குது. ஏன் நம்பலன்னா கண்ணு பார்க்கல. அப்ப மனசாட்சி எதை பேசுது? உண்மையை பேசுதா? ஆமா, உண்மையை தான் பேசுது. அந்த உண்மை எப்படிப்பட்ட உண்மை? அட் பிரசன்ட் என் கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை தான் பேசுது. விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? ஆமென். தொடர்ந்து பார்ப்போம். மனசாட்சி காண்பதையும் சூழ்நிலைகளையும் வரலாறுகளை மட்டுமே நம்பி. நல்லா கவனிங்க. மனசாட்சி எதை பேசுனா, கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை பேசுது. அடுத்தது சூழ்நிலை, என்னை சுத்தி இப்ப என்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது. அடுத்தது இன்னொன்னு என்ன பேசுது, அது வரலாறு. நல்லா கவனிங்க. ஒருத்தட்ட வந்து தீர்க்கதரிசனமா சொல்றோம், பிரதர் உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு பிரதர், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்றோம். சரிங்க பாஸ்டர் அப்படின்ட்டு அவரால் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவருக்குள்ள இப்ப மனசாட்சி பேசுது, எத்தனை பேர் பிசினஸ் பண்ணி தோத்துட்டாங்க, நீயே நிறைய விஷயத்தை செஞ்சு என்ன ஆயிட்ட. சோ இந்த மனசாட்சி என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையில நான் சந்தித்த தோல்விகளையும், நான் சந்தித்த ஏமாற்றங்களையும், எனக்கு ஏற்பட்ட காயங்களையும் வைத்து இப்ப நான் என்ன பண்ணுன்னு பேசுது என்கிட்ட. விளங்குதுங்களா? மனசாட்சி பேசுறத கேட்கணும்னு உலகம் சொல்லுது, மனிதர்கள் சொல்றாங்க, மதங்கள் சொல்லுது, நிறைய பாஸ்டர்களும் சொல்றாங்க. நான் சொல்றேன், அந்த மனசாட்சி என்ன பேசுதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா போய் பாருங்க. ஒரு நாளும் மனசாட்சி பழைய காலத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட நல்ல காரியங்களை பேசாது. சில நேரம் நல்ல காரியங்களை பேசும். அந்த நல்ல காரியங்கள் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும்னா, ஒரு விதமான பெருமைக்குள்ள நடத்திடும். எனக்கெல்லாம் தெரியுங்க, தற்பெருமை கரெக்ட் வேர்டு. நான் சந்திக்காத பிரச்சனையா, நான் பார்க்காத. ஸோ மனசாட்சி ஒன்று என்னை கில்ட்டியில் போய் உட்கார வச்சிருது, இல்லைன்னா ப்ரைடில் போய் உட்கார வச்சுது, என்னை ஒரு நாளும் சரியான பாதையில் உட்கார வைக்க மாட்டேங்குது. விளங்குதுங்களா உங்களுக்கு? ஆமென். தலை மேலே கையை வச்சு தீர்க்க தரிசனம் சொன்னால் கண்ணில் புதபுதபுதம் தண்ணியாக வருது. ஏன்? நீங்கள் கடந்து வந்த பாதையில் எத்தனை மோசமான நினைவுகளை நீங்கள் சந்தித்தீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். அழ வைக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே வேணாம். கடந்த காலம்னு பேசினாலே கண்ணில் என்ன வந்துடும்? ஏன்னா கடந்த காலம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனசு எங்க போகுது? பின்னாடி போகுது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது செக் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் உண்மையாலுமே உங்களோட சக்சஸை பார்க்க முடியுது, உங்களோட ஃபெயிலியரை பார்க்க முடியுது? எது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு டாமினேட் பண்ணுது? ஏன்? அது ரொம்ப ஆழமா? அப்போ உங்க மனசாட்சி எதுக்கு முக்கியத்துவம் தருது? விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு மனசாட்சி சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லல, அதை தூக்கி குப்பையில போடுங்கன்ற நான். தேவ சத்தம் எத்தனை பேர் விளங்குது உங்களுக்கு? நீங்க அதை கழுவ கழுவ திரும்ப என்ன ஆயிட்டே இருக்கும். ஆமா, நீங்க அதுக்கு வேலையே கொடுக்கலன்னா, பெட்ரோலே போடலன்னா வண்டியே ஓடாது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மனசாட்சி ஒரு நாளும் உங்களை மோட்டிவேட் பண்ணாது. மனசாட்சி ஒரு நாளும் உங்களை உந்து சக்தியா இருக்காது. மாறாக அது இந்த பவுல் சொல்றாருல, அது என்னை கொட்டும். பவுல் சொல்றாருல, தயவாய் கொட்டியா? என் பிரசங்கத்தையே மாத்துட்றீங்க போல. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் கிருபை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்வாரு பவுல்?
ஒரு 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 பலவீனம் சொல்லலை, எனக்கு ஒரு சத்துரு கொட்டிகிட்டே இருந்தான், அது என்னை விட்டு போகும்படி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு, அது என்னை கொட்டும் சாத்தான் அப்படின்னாரு. அப்போ பவுலுக்கே உன்னை என்ன பண்ணிட்டு இருக்குதான் சொல்லுங்க, குத்துது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பவுலுக்கே குத்துனுச்சான், நாம ஏமாத்திரம். இந்த 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 மனசாட்சி தாங்க குத்துது, மனசாட்சி தான் குத்துது. வாலிபர்கள் நல்லா வாலிப கூட்டங்களை நடத்துகிறோம், பயங்கரமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மளை தேடி வருது. நிறைய வார்த்தைகள் வரும்போது கேட்டு பூஸ்டப் ஆகி அப்படியே பலூனில் காற்று அடிக்க 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 எப்படா எங்கள் கதவை திறந்துங்க, இப்போ நாங்கள் வெளியே போய் என்ன பண்ண போகிறோம். போன உடனே பிசாசு டங்குன்னு ஒரு குத்து குத்துறான், எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது? மனசாட்சி எதிர்காலத்தை கடந்த கால அனுபவங்களை வைத்து, இதை நல்லா கவனிங்க, மனசாட்சி படி நீங்க நடந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நீங்க எப்படி அணுகுவீங்க சொல்லுங்க. புரியுதா இந்த பாயிண்ட்? நீங்க மனசாட்சி படி நடந்தீங்கன்னா எதிர்காலத்தை எப்படி அணுகுவீங்க? உங்களோட பாஸ்ட்ல நீங்க எதை செஞ்சு தோல்வி அடைஞ்சீங்களோ அந்த அனுபவத்தை வச்சுதான் எதை பார்ப்பீங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு தோல்வியின் அனுபவங்களை வைத்து எதிர்காலத்தை அணுகும் போது அதுல வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா? ஏன்னா ஃபார்முலாவே தப்பு. புரியுதா? ஃபார்முலா நீங்க பயன்படுத்துற ஃபார்முலாவே என்னது? உங்களுடைய தோல்வியை வச்சு நீங்க எங்க போறீங்க? நிறைய டைலாக்லாம் விடலாம், தோல்வியை வெற்றிக்கு முதல் படி, எல்லாம் 1000 டைலாக் போடலாம். பட் ஆனால் விளங்கிக்கோங்க, நாம் பயன்படுத்துகிற, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய காரியம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஜெயிப்பதற்கு நம்ம நடைமுறையில் நமக்கு பயன்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அது ஜெயத்தை மையப்படுத்தினதாக இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோல்வியின் அனுபவத்தை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. அது திரும்ப தோல்வி தான் நடத்தும். அல்லேலூயா. கண்டிப்பா தோல்வியில சில காரியங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா கற்றுக்கொள்ளணும்னே தோத்துட்டே இருக்கலாமா? இல்லையே. வசனம் சொல்லுது, முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் விக்டரி. தோல்வி 1% கூட இல்லாம முழுமையான வெற்றியை இயேசு கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. இப்ப நாம் என்ன சொல்றோம்? தோல்வியே வெற்றிக்கு. என்னையா வசனத்துக்கு விரோதமா பேசுறீங்களே, வாய் நல்லா இருக்கும். இந்த டயலாக்லாம் நிறுத்துங்க. நான் ரொம்ப ஆழமா கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கம்ப்ளீட் விக்டரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயிச்சா முழுமையா ஜெயிக்கணும். அதுல தோல்வி 1% கூட இருக்காது. அப்படிப்பட்ட வெற்றியை தான் இயேசப்பா உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட வெற்றி தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நிறைய பேர் சாட்சி சொல்லியே நம்மளை கெடுத்துட்டாங்க. நான் இந்த நாளிலே இந்த நிலைமைக்கு நிற்பதற்கு காரணம் எத்தனை பாடுகள், எத்தனை தோல்விகள், எத்தனை. அதுக்கு வேற பாட்டு வேற. இதை பாடணும். நாம் என்ன நினைச்சோம்? அப்ப ஜெயிக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? பாடுபடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எதுக்கு வம்பு? ஜெயிக்கவே வேணாம், இப்படியே இருந்துட்டு போயிடலாம். கம்ப்ளீட் விக்டரி. ஏன் தோல்வி வருது? நான் எடுக்கிற முடிவுகளில் ஏன் தோல்வி வருது? நான் போற பாதையில் ஏன் தோல்வி வருது? ஏன்னா நான் ஃபாலோ பண்ற மெத்தடே தப்பு, கூகுள் மேப்பே தப்பு. அப்போ போற பாதை எங்க போய் முடியுது? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் உங்க மனசாட்சி சொல்றதை வச்சுட்டு ஃபியூச்சரை நீங்க அணுகாதீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே விசுவாசத்தோட நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற இயேசு உங்களுக்கு கொடுக்கிற முற்றிலும் ஜெயத்தை பார்ப்பீங்க. கம்ப்ளீட் விக்டரியை பார்ப்பீங்க. கம்ப்ளீட் விக்டரியை பார்ப்பீங்க. விழுந்து விழுந்து எழுந்திரீங்கன்னு நான் சொல்லலை, எப்பயுமே நில்லுங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. உட்காந்து உட்காந்து ஏந்திரீங்கன்னு நான் சொல்லலை, எப்பயுமே ஜெயிக்கணும், எப்பயுமே ஜெயிக்கணும். முடியுமா? பைபிள் முடியும்னு சொல்லுதே.
இப்ப இந்த வார்த்தை நம்மளால நம்ப கூட முடியலையே. அப்ப நம்ம எந்த அளவுக்கு எதை நம்பிட்டு இருந்திருக்கிறோம் சொல்லுங்க? மனசாட்சியை நம்பிட்டு இருந்திருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசாட்சி நம்புனா இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான், எழுந்திருக்கவே முடியாது. சில பேர்ட்டெல்லாம் அட்வைஸ் பண்ணி எங்களுக்கே தொண்டை தண்ணி போயிடுச்சு. செய்யுங்க, செய்யலான்னு தான் போறேன் பாஸ்டர், ஆனாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி என்ன ஆயிடுச்சு, அதனால இப்ப கொஞ்சம் தயக்கம் இருக்கு பாஸ்டர். கடந்த கால அனுபவங்களை வைத்து, அது கற்றுக் கொடுத்த பாடங்களை வைத்து எதிர்காலத்தை அணுகுனீங்கன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. எப்படிங்க ஒரு தோல்வியான ஃபார்முலாவை வச்சு ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கணும்னா அதுக்கு ஜெயிச்ச ஒரு ஃபார்முலா தானே வேணும். விளங்குதா உங்களுக்கு? ஸோ மனசாட்சி அல்ல, கர்த்தரின் சத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனதின் சத்தம் அல்ல, கர்த்தரின் சத்தம். மனசாட்சி என்ன பண்ணுதான்? குற்றப்படுத்துகிறது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த பாயிண்ட்டை படிங்க. எனவேதான் மனசாட்சி குற்றப்படுத்துகிறது, பயமுறுத்துகிறது, அவநம்பிக்கை உண்டா. இதெல்லாம் பண்ணுதா பண்ணலையா? குற்றப்படுத்துதா, குத்துதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, குத்துதா? குத்துனா வலிக்குதா? நான் சொல்றேன், உங்களை வேற யாருமே குத்த வேணாங்க. எது குத்தம் சொல்லுங்க? உள்ளேயே ஒன்று நல்லா குத்திட்டு இருக்குது. ஆமா, அப்பா அம்மா நம்மள எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றாங்கண்ணே. இந்த அப்பா அம்மா வச்சுட்டு ஒன்றும் முடியலண்ணே. நான் சொல்றேன், அதை விட பெரிய குடைச்சல் உள்ள ஒன்று இருக்கு. அதை விட பெரிய ஒரு உள்ள ஒன்று இருக்கு. முதல்ல அதை டீல் பண்ணுங்க, அதை முதல்ல சரிப்படுத்துங்க. எழுந்திருக்கும் போதெல்லாம் இது உள்ள குத்திட்டே இருக்கு, நீ அது சரியில்லை. அதான் அந்த வார்த்தை நான் போட்டேன் பாருங்க, பயமுறுத்துகிறது, அவநம்பிக்கை உண்டாக்குகிறது. ஒரு காரியத்தை செய்யணும்னா அதற்கான பலனே உங்க சரீரத்தில், உங்க உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே உடைஞ்சு போயிடுச்சுன்னா எதையுமே செய்ய முடியாதுங்க, எதையுமே செய்ய முடியாது. எஸ், நீங்க உடைஞ்சு போயிட்டீங்கன்னா எதையுமே செய்ய முடியாது. உங்களை உடைப்பது பிசாசு அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற. எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? ஆமென். ஒரு வசனம் அழகா சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல 2:15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறாங்க. இப்போ பாருங்க, அவங்களுடைய சிந்தனை என்ன பண்ணதா? மனசாட்சி சொல்லுதான் குற்றம் உண்டு. இப்ப நல்லா கவனிங்க, எது தீர்க்குதான்? எது நல்லது எதை கெட்டதுன்னு எது தீர்மானிக்குது? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எது தீர்மானிக்குது? எது தப்பு எது ரைட்டுன்னு எது தீர்மானிக்குது? சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்கார்ந்த உடனே திருவிருந்து எடுக்க முன்னாடி நாம் எல்லாரும் பாவரிக்கை செய்வோம் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப அந்த பாவத்தை எது ஞாபகப்படுத்துது? சொல்லுங்க. எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உடனே சொல்லுவார், உனக்கு உணர்வு இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? ஓப்பனா சொல்றேன், நான்லாம் சர்ச்சில் பாவரிக்கை ஜெபம் சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், இது எப்படின்னா கடமைக்கான ஒரு காரியமாய் மாறிவிட்டது. ஆமென். கரெக்டாக எப்போ வந்து பாவரிக்கை செய்யணும்? அப்போ மீதி நாள்லாம் சரி. இப்போ நான் கேட்குறேன், மாதம் மாதம் பாவரிக்கை ஜெபம் செய்கிறாங்கள, சொன்னதே சொல்கிறாங்களா புதுசு புதுசாக சொல்கிறாங்களா? சொல்லுங்க. அப்போ அது எல்லாமே எந்த வகையில் வருது? ஏதோ கடமைக்கு. இன்னொன்று சொல்லட்டுங்களா, இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. எல்லா மதங்களும் ஊக்குவிக்குது, உனக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கணும் அப்படின்னு. நமக்குள்ள மனசு குத்தலைன்னா கூட இவங்களே என்ன பண்ணிடுறாங்க? குத்த வைக்கிறாங்க. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, 51வது சங்கீதம். அது வந்து பாவரிக்கை ஜெபம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் தாவீதுடைய பாவரிக்கை ஜெபம். பாவம் பண்ண பிறகு அவர் எழுதின, அவர் சொல்றாரு, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு. அவரு குற்ற மனசாட்சி பேசல. என்னது? உணர்வுள்ள குற்ற இருதயம் சொல்லல. உணர்வு வேற, குற்றப்படுத்துறது வேற. புரியுதுங்களா உங்களுக்கு? கில்ட்டி கான்சியஸ்
வேற, காட் கான்சியஸ் வேற. உணர்வுன்றது என்ன தெரியுங்களா? உங்களை வலிக்காது. ஆவியானவர் உங்களை உணர்வுக்குள்ள நடத்தினா அது உங்களுக்கு வலிக்காது, அது உங்களை ஹர்ட் பண்ணாது. அதுலேருந்து வெளியே வரணுன்ற ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு. இப்போ நான் கேட்குறேன், பாவரிக்க ஜெபம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதா அல்லது நான் பாவின்ற எண்ணத்தை கொடுக்குதா? சொல்லுங்க. எதெல்லாம் உங்களுக்குள்ள கில்ட்டியை உருவாக்குதோ, குற்ற மனசாட்சியை உருவாக்குதோ அதை நீங்கள் செய்யவே கூடாது. விளங்குதா? சர்ச்சில் சொன்னாலும் செய்யக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குற்ற மனசாட்சியை ஊக்குவிக்கிற எதையுமே செய்யாதீங்க. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப ஜோம் பண்ணேன். ஏசப்பா பயங்கரமாக இருக்குது, வேற மாதிரி ஏதாவது தப்பாக நடத்திக்க போகிறாங்க, நீ பேசு. இவ்வளோ மோசமாக நம்மளெல்லாம் நடத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இன்று நான் விடுதலை பெறுகிறேன். எஸ், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனத்தில், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும். சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும், அசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு இதை பாவிகளுக்கு பரிசுத்தவங்களும் எடுக்காதீங்க. நல்லா கவனிங்க. உள்ள சுத்தமாக இருந்தால் வெளியவும், உள்ள அசுத்தமாக இருந்தா. இப்போ நான் கேட்குறேன், மனசாட்சி உங்களை நீ சுத்தமானவன் சொல்லுதா அசுத்தமானவன் சொல்லுதா? சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நான் பேச புரிஞ்சுதா புரியலையா? உங்க மனசாட்சி உங்களை சுத்தமுள்ளவன் சொல்லுதா அசுத்தமுள்ளவன் சொல்லுதா? சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ளவே நீங்க என்னவா ஃபீல் பண்றீங்க? அசுத்தம் உள்ளவன். அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே புரியுதா உங்களுக்கு? உள்ள அசுத்தமா நீங்க ஃபீல் பண்றதுனால எங்க போனாலும் அங்க என்னவா தான் தெரியுது, எல்லாமே உங்களுக்கு கில்ட்டியாவே தெரியுது. இதுல எப்படின்னா, ஒரு இடத்துல போய் சர்ச்சில் போய் நான் சொன்னேன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என் கூட வந்த ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள் அப்படின்னு உடனே இன்னொரு அம்மா, அப்போ நாங்களாம் ஜெபிக்கலன்றீங்களான்னுச்சு. நான் என்ன சொன்னேன், இந்த அம்மா ஜெபிக்குதுன்னே, அந்த அம்மா எப்படி எடுத்துக்குது, நான் ஜெபிக்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை, ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுனா அது நமக்கு என்னவா மாறுது, குத்துது. பக்கத்தில் பார்த்து அப்படி குத்துதா? பிரச்சனை அங்கல்ல. ஒருத்தரை பத்தி தாறுமாறா பேசுனா இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது, என்ன இவர் நல்லா பைபிள் படிக்கிறாரு, என்ன அப்ப நான் படிக்கலன்றார் அவரு. இவர் நல்லா ஊழியம் செய்றார், கர்த்தருக்காக எழும்புகிறார், அப்ப நாங்களா? மற்றவங்களை பத்தி பேசும்போது உடனே கம்பேர் பண்றோம்ல நம்மளோட, இதெல்லாம் குற்ற மனசாட்சியோட விளைவு. இன்னைக்கு ஏன் நாம நிறைய காயப்படுறோம்? பிர்குமன் செய்ய பாட்டு பாருமல்ல, மார்போடு அணைப்பா, உடனே கண்ணில் என்ன வருது? இப்ப நான் நல்லா கேட்கிறேன், உண்மையா சொல்லுங்க, ஒரு தாய் தேற்றுவது போல பாடும்போது எத்தனை பேர் உண்மையா ஏசப்பாவை நினைச்சு அழுகிறாங்க? இல்ல இவங்களை யாரெல்லாம் காயப்படுத்துறாங்களோ அதை வச்சு நான் அழுகிறாங்களா? அப்ப அழுகிற கேஸ் எல்லாம் என்ன கேஸ்? ஏசப்பா இனிமே நான் அழுகவே கூடாது. உள்ள சுத்தமா இருந்தா வெளியே எல்லாமே சுத்தம், உள்ள அசுத்தமா இருந்தா வெளியே எல்லாமே. இப்ப உள்ள சுத்தமா இருக்கிறது அசுத்தமா இருக்கிறது எது தீர்மானிக்குதுன்னா மனசாட்சி தீர்மானிக்குது. அந்த மனசாட்சி ஒரு நாள் நீ சுத்தமானவன் சொல்றது இல்ல, அது எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்குது, நீ அதை பண்ணுன, நீ இதை பண்ணுன, நீ உங்க அப்பா அம்மாவை திட்டுன, இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபம் பண்ணினாயா, முழங்கால் படியிட்டாயா, அதை பண்ணாயா, இதை பண்ணாயா, இப்படி என்ன குத்திக்கிட்டே இருக்கிறதுனால எனக்குள்ள நான் என்ன எப்படி ஃபீல் பண்றேன்? சொல்லுங்க, என்ன நான் எப்படி ஃபீல் பண்றேன்?
நான் ரொம்ப பாவி, நான் ரொம்ப அசுத்தமானவன், நான் எனக்குள்ள அசுத்தமானவனா ஃபீல் பண்றதுனால நான் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எனக்கு என்னதான் தெரியுது? அசுத்தமானவனுக்கு எல்லாமே அசுத்தமா இருக்கிறது. இது பிரச்சனை. நான் பாவம் பண்றேன், பாவம் பண்ணல இல்ல, நான் என்னை எப்படி பார்க்கிறேன்றது தான் முக்கியம். இப்ப நீங்க உங்களை சுத்தமானா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள உங்க உள்ளத்தை உங்களை பார்க்கிற பார்வையை மாத்துனா வெளியே பார்க்கிற பார்வை மாறும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் பாருங்க, இன்னொரு முறை வாசிங்க அதை. தீத்து 1:15, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும். என் மனசாட்சி அசுத்தமா இருக்கிறதுனால அது என்ன அசுத்தப்படுத்துது. நான் எனக்குள்ள அசுத்தமானவனா ஃபீல் பண்றதுனால எனக்கு வெளியில நான் பார்க்கறது எல்லாமே என்னவா தான் தெரியுது? அசுத்தமா தான் இருக்குது. அப்ப பரிசுத்தம் அப்படின்றது என்ன? அச்சீவ் பண்ற ஒண்ணு கிடையாதுங்க, போய் சுதந்திரிக்கிற காரியம் ஒண்ணும் இல்லை. அது எனக்குள்ள நான் பார்க்கிற பார்வை. இதுக்கு மேல ஏசப்பா வந்து திரும்ப கல்வாரியில போய் அடிக்கப்பட்டு ரத்தம்லாம் சிந்த முடியாது. ஏன்னா சரீரத்தில் அவருக்கு ரத்தமே இல்லை. எல்லா ரத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சிந்திட்டாரு. இதுக்கு மேல பக்கத்துல பார்த்து சிந்துறதுக்கு அவர்கிட்ட ரத்தம் இல்லை. ஆனா ஒரு முறை சிந்தின ரத்தமே உங்களை என்னவா மாத்திடுச்சு? கொஞ்சம் பார்வையை மாத்தி பாருங்க. சொல்லுங்க, மாத்தி பாருங்க. பார்வையை பார்த்து பாருங்க. உங்களை ஏன் நீங்க ஒரு குற்றவாளியாவே உங்களை நீங்க பாக்குறீங்க? உங்களை ஏன் ஒரு மாதிரி அசுத்தவானாவே உங்களை நீங்க பாக்குறீங்க? நல்லா கவனிங்க. உங்களை நீங்க பார்க்கும்போது எதெல்லாம் உங்களை குத்திட்டே இருக்குதோ, உங்களை ரொம்ப அசுத்தம் உள்ளவன் பாவின்னு உங்களை பார்க்க வச்சுட்டே இருக்குதோ, இதுதான் மனசாட்சியின் பார்வை. இது உங்க பார்வை கிடையாது. இது யாருடைய பார்வை? இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்கலையே. ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்கலையே. மனசாட்சி பார்க்கிறத இதுதான் உண்மை நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இது நான் அல்ல, நான் வெளியே வருகிறேன். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசாட்சியின் பார்வையிலிருந்து நான் வெளியே வருகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. மனசாட்சி நம் பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி தோல்விகளை குற்றங்களை சுட்டி காட்டி பயமுறுத்துகிறது. உங்களை யார் பயமுறுத்துறா? பக்கத்துல பார்த்தோம், வெளியில இருக்கிற ஆள் இல்லைங்க, உள்ள பயமுறுத்துற ஆள் எங்கதான் இருக்கு? பெண்கள் வந்து வெளிப்படையா நான் ரொம்ப பயந்தாங்கொழின்னு சொல்லிடுவாங்க. ஆண்கள் அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வீராப்பா இருப்பாங்க. அவங்களோட பயம் எதுல தெரியுமா வெளிப்படும்? ஒரு பிசினஸ் பண்ணுங்க, அது வந்துங்க. ஒரு வீடு கட்டுங்க, அது வந்துங்க. ஒரு கல்யாணம் பண்ணுங்க, காசு இல்லைங்க. இது பண்ணுங்க, அது வந்துங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல தான் யாருக்கு பயம் வெளிப்படுது? ஆண்களுக்கு வெளிப்படுது. பெண்கள் சுடுகாட்டை பார்த்தாலே பயந்துருவாங்க. நான் குறையா சொல்லலாங்க, யாருமே தயவு செஞ்சு, நானும் அப்படி இருந்தேன். we are all same. அப்படிதான் இருந்தேன். உங்களை எது பயமுறுத்தி தான்? பக்கத்தில் பார்த்து, பிசாசு பயமுறுத்தல. இவ்வளோ நாளாக பொய்யை நம்பிட்டு இருக்கிறீங்க. என்னை பயமுறுத்துகிற பிசாசே போ, பயமுறுத்துகிற பிசாசே போ. அவன் நானாயா பயமுறுத்துறேன்? நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறேன். விளங்குதா நான் பேசுறது? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி உங்களை என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய போனா, இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் முடிச்சுட்டு நாளையிலேருந்து காலையில் எழுந்துச்சு குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது நான் படிக்க போறேன்டா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் எழுந்துப்பீங்க, மூஞ்செல்லாம் கழுவுவீங்க, பல்லெல்லாம் விளக்குவீங்க, பைபிளை திறந்து கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். உடனே இப்போ உள்ள இருக்க ஒரு சத்தம் கேட்கும், இதை தான் போன மீட்டிங்கும் பண்ண, என்ன நடந்துச்சு? பேசுதா பேசுதா? அப்ப எப்பயுமே மனசாட்சி எங்க இருந்து எக்ஸாம்பிள் எடுக்குது? பாஸ்ட்ல இருந்து.
உன் லைஃப்பில் நீ எதை கோத்ரூ பண்ணியோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு உன் எதிர்காலத்தை அழிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கடந்து வந்த பாதைகள், நீங்கள் எதெல்லாம் கோத்ரூ பண்ணீங்களோ அதை நீங்கள் அழிக்காத வரைக்கும் எதிர்காலத்தில் உங்களால் எதையுமே பண்ண முடியாது. ஏசப்பா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான். ஏசப்பாவே ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா முதல்ல என்ன பண்ண சொல்கிறாரு? இப்போ என் வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒன்று நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழசு மறக்காம புதுசு நடக்காது. என்ன தலைகளாக நின்று 1000 சோத்திர பலிகள் சொன்னாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க, பழசு மறக்கல ஒன்றும் நடக்காது. ஆமா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அங்க பின்னாடி ஏதோ பிரசங்கம் ஓடுது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழசு எதையும் நினைக்காதீங்க. பழசுன்னு என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளானா உங்களுடைய ஃபெயிலியர்ஸ், தோல்விகள், உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்க, உங்களை யாரெல்லாம் ரொம்ப நிந்திச்சாங்க, நீங்கள் சந்தித்த காரியங்கள், இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். கர்த்தரை வெளியே கொண்டு வாங்க. அவர் எப்படி வெளியே கொண்டு போவார்? அவர் புதிய பாதைக்கு தான் கொண்டு போறேன்றாரு. ஆனால் மறக்க வேண்டியது உங்கள் வேலை. மனசாட்சியின் சத்தத்தை கேட்கறத நிறுத்திட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்படும். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். மனசாட்சியின் சத்தத்தை என்னைக்கு கேட்கறத நிறுத்துறீங்களோ அன்றிலிருந்து உங்களுக்கான புதிய வாய்ப்புகள், புதிய கதவுகளை நீங்கள் திறக்கிறதை காண்பீர்கள், 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 காண்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இந்த மனசாட்சி பேசுகிற வார்த்தைக்கு உலகம் என்ன சொல்லுது? உலகமும் தீர்வு சொல்லுது, சொல்யூஷன் சொல்லுது. முதல்ல, மனதின் வழியை மறைக்க சில நற்காரியங்களை செய்வதனால் வரும் திருப்தியை என்ன பண்ணுதான்? ஊக்கப்படும். இதோட அர்த்தம் வேற ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நாங்கள் பேசக்கூடாது, இந்த சர்ச்சோட ஐடி ஃபைல் பண்ண போவோம். அப்போ அங்கே ஆடிட்டர்லாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. இல்லீகலாகவும் லீகலாகவும் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. இப்போ ஒரு 10,000 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 10,000 கோடியில் ஒரு 1000 கோடி இல்லீகல் மணி இருக்கும், பிளாக் மணி இருக்கும். அந்த 1000 கோடி பிளாக் மணியில் ஒரு 10 கோடியை சோசியல் சர்வீஸ்க்கு பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல காரியத்துக்கு 10 கோடி பயன்படுத்திட்டா இந்த 10 கோடி நல்ல பணம் மீதி இருக்கிற பணத்தெல்லாம் என்ன பணமாக மாற்றிருச்சு? ஒயிட் மணி ஆக்கிருச்சு. பிளாக் மணி இப்போ என்னவாயிடுச்சு? ரீசன் என்ன? அதில் கொஞ்சத்தை எடுத்து எதுக்கு பயன்படுத்தினது? நம்ம இவ்வளோ நல்லது பண்ணாலும் எவ்வளோ அதெல்லாம் நமக்கு ஒரு பெருசாக தெரியல. ஒரு பாவம் பண்ணிட்டா குத்திக்கிட்டே இருக்குது. உடனே போய் பாவருக்கு, இயேசுவே நான் இந்த பாவத்தை செய்தேன், என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. இந்த அறிக்கை எனக்குள்ள ஒரு திருப்தியை உண்டாக்குது. என்ன திருப்தி? எப்படியோ ஒப்பிச்சிட்டேன்டா, செஞ்ச தப்ப என்ன பண்ணிட்டேன்? ஒப்பிச்சிட்டேன். நான் ஒப்பிச்சிட்டேன்ற அந்த திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தியிலே இருக்கிறதுனால தான் அறிக்கை செஞ்சாலும் திரும்ப அதே பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் பாவரிக்க ஜெபம் உங்களை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வரல. பாவரிக்க ஜெபம் குற்ற மனசாட்சியிலேருந்து தற்காலிகமாக ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃபுக்குள்ளே வருது. இங்கே இருக்கிற ஓப்பனாக சொல்கிறேன், பாவரிக்க ஜெபம் செஞ்ச பிறகு எத்தனை பேர் அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் திருப்தியாக ஃபீல் பண்ணீங்க? சொல்லுங்க. நீங்களா நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பாவரிக்க ஜெபம் பண்ணிட்டா என்னமோ பாவமே செய்யாத பரிசுத்தவான மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? ஆனால் அடுத்த 2 நாளில் செஞ்சதே திரும்ப டபுள் மடங்கு செஞ்சது எத்தனை பேர்? நான் பேசுறது விளங்குதா? ஏன்னா பாவரிக்க தான் பண்ணிட்டு திரும்ப அதே தான் பண்ணுறேன். பண்ணாலும் பரவாயில்ல, திரும்ப போய் என்ன பண்ண? திரும்ப போய் பண்ணு. ஏன் நான் பாவரிக்க செஞ்சாலும் அந்த பாவத்தை என்னால் விட முடியல, திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறேன்னா, பாவரிக்க ஜெபம் பாவத்தை மாற்றாது. பாவரிக்க ஜெபம் தற்காலிகமாக மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. புரியுதா நான் பேசுறது? விளங்குதா உங்களுக்கு? இதனால தான் திருவிருந்துக்கு முன்னாடி பாவரிக்க ஜெபத்தையே கொண்டு போய் வச்சாங்க. நீ எப்படி போய் திருவிருந்து எடுக்கக்கூடாது? கில்ட்டி கான்சியஸோட, குற்ற மனசாட்சியோட திருவிருந்து எடுக்கக்கூடாது. அதனால அப்போ ஒரு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் சொல்லிட்டு உன் மனசுக்கு என்ன ஆயிடுது?
ஒரு திருப்தி வந்துடுது, இப்போ போய் நீ எடு. விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் சொன்ன, மதமே குற்ற மனசாட்சியை ஊக்குவிக்குது. மனசாட்சி பேசுறத அப்படி சொல்லுது. ஆனால் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, அது பேசுறதே கண்டுக்காத, அது பேசுறதே கேட்காத. சொல்லுங்க பார்ப்போம். ஸோ சில பேர், இது நான் வரேன், பின்னாடி பாயிண்ட் வரேன். மனதின் வழியை போக்குவதில்லை, மாறாக மறைக்கின்றது அல்லது கட்டுப்படுத்து. வழி நல்லது, வழி பிரச்சனையை வெளிப்படுத்துகிற. எல்லாரும் சொல்லுங்க, வழி நல்லது. பக்கத்தில் பார்த்தோம், வழி என்னை குத்துது பாஸ்டர், வழி நல்லது. இப்போ நல்லா கேட்குறேன், உங்கள் உடம்புல சரீரத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அது எதை ஏற்படுத்துது? வலியை ஏற்படுத்துது. வலி வந்ததுனால தான் நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்க? இப்போ டாக்டரை போய் பார்த்த உடனே டாக்டர் அதற்கு என்ன பண்ணுறாரு? ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே அந்த வலி என்ன ஆயிடுது? இப்போ அந்த வலியே வராமல் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்? பெருசாகிடும். இப்போ சொல்லுங்கள், வலி நல்லதா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு வலியை உணர்றீங்கன்னா நீங்கள் போய் அதை டீல் பண்ணணும். அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி அதை பண்ணணும். அதை விட்டுட்டு தற்காலிகமாக சொன்ன மாதிரி 100 கோடி பணத்தை மறைக்க ஒரு 10 கோடி நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் உங்களுடைய முழுமையான வழியிலிருந்து உங்களை விளக்காது. நானும் அந்த மாதிரி இருந்தேன். நான் வாலிப பருவத்தில் இருக்கும்போது, பாஸ்டர் பையன் வேறையா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஜாலியாக சுற்றுறது, பைபிள் படிக்கிறதுல ஜோம்னா பாட்டு நல்லா சுற்றி எல்லாம் பண்ணிவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் காலையில் 6 மணிலேருந்து ட்ரௌசர் போட்டுட்டு கூட்டுறது, துடைக்கிறது, பாய போடுறது, ஆடியோ செட் பண்ணுறது, பாட்டு பாடுறது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு என்னாத்தமாவை போட்டு முடிச்சுட்டு போய் பெட்டில் படுத்தா, அப்பாடா கர்த்தருக்காக இன்று ஒரு நாள் பயங்கரமாக நான் உழைத்து விட்டேன். ஆண்டவர் என் மேலே எப்படி இருக்கிறாரு? திரும்ப அடுத்த திங்கக்கிழமை வந்து எப்படி இருக்கலாம்? ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ண போகிறேன்? விளங்குதா உங்களுக்கு? நான் 6 நாள் பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்காக 7வது நாள் என்ன பண்ணுறேன்? சர்ச்சில் வந்து ஒரு சில தம்பிகளோட கர்த்தர் பேசுகிறார். தற்காலிகமான காரியங்கள் உங்களை வழியிலிருந்து முழுமையாக விடுதலையாக்காது. டீல் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வழி நல்லது. வழி உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுது. வழி உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுது, அதை டீல் பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வழியை பொறுத்து கொள்ளாதே, அடக்காதே. வழியை எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வழியை சொல்லுங்க, பொறுத்து கொள்ளாதே, அடக்காதே. வழியை நான் ஏன் சொல்றேன்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து, கர்த்தாவே உப்பை போல யாரும் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா ஆண்டவரு. திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து, கர்த்தாவே வீட்டுக்காரு பிள்ளைங்க அவங்க இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்கிறது, உதைக்கிறது, காயப்படுத்துறது, இது எல்லாத்தையும் உள்ளேயே பொத்தி 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 வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்றது? மேட்டூர் டேம் உடஞ்சா அப்படி வர மாதிரி எத்தனை நாளைக்கு இப்படியே அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு அந்த வழியை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பொறுத்து இல்லை. நீங்கள் இதெல்லாம் சரிப்படுத்தாம வாழ்க்கையில் உங்களால் நல்ல காரியங்களை பார்க்க முடியாது. ரொம்ப அழகா பவுல் தீத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. உள்ளே சுத்தமாக இருந்தால் வெளியில எல்லாமே சுத்தமாக இருக்கும். உள்ள அசுத்தமாக இருந்தா, இது நான் உங்களை குற்றப்படுத்த சொல்ல, நீங்க அசுத்தமா இருக்கிறீங்கன்னு நான் சொல்லல. சுத்தமா இருக்கிற நீங்க மனசாட்சியோட வார்த்தையை கேட்கறதுனால உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? விளங்குதா நான் பேசுறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் சுத்தமா தான் வச்சிருக்கிறாரு, உங்களை சுத்தமா தான் படைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த மனசாட்சி சொல்றதை கேட்கறதுனால நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? நான் நல்லவன் இல்லைங்க, நானும் அவ்வளோ ஜெபம் பண்றது இல்லைங்க. நான் கேட்குறேன், நான் ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்லைன்ற இடத்துக்கு நீங்க எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்கன்னா, அந்த வாரம் ஒரு அம்மா நம்ம வயசுல இருக்கிற ஒருத்தன் வந்து, ஒரு சகோதரன் வந்து, ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 அதிகாரமாவது படிக்காமல் நான் நித்திரை அடைவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நானு பைபிளை தொடரதே இல்லையடா, அப்ப நானு பாவி, அப்ப நான் பாவின்ற தீர்மானத்துக்கு நான் எப்போ வரேன்?
மற்றவனோட சாட்சி தான் நான் எந்த தீர்மானத்துக்கு வரேன் நான் பாவின். அப்ப இது கர்த்தர் சொன்னதா நானா தீர்மானித்ததா? இதுதான் சொல்றோம் மனசாட்சியின் வார்த்தைன்றோம். நாம எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? பார்த்து சொல்லுங்க. நீ பாவின்னு யார் சொன்னது? சொல்லுங்க, நீ பாவின்னு யார் சொன்னது? அப்ப நான் தப்பே பண்றது இல்லையா? தப்பு பண்ணல நான் அது சொல்லல. உனக்குள்ள நீ யாருன்ற அடையாளத்தை நீ கண்டுபிடிச்சு அதுல நீ வாழ ஆரம்பிச்சனா மற்றதெல்லாம் சரியாயிட்டே இருக்கும். உள்ள சுத்தமா இருந்தா எல்லாமே சுத்தமா இருக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? இதெல்லாம் கவனிங்க. உலகம் சொல்லுகிற தற்காலிக தீர்வு வேண்டாம். என்னென்னலாம் உலகம் சொல்லுது? ஸ்போர்ட்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. உள்ள இருக்கிற வழியை மறைக்கிறதுக்கே நிறைய பேர் தண்டால் எடுப்பான். ஓடுறா 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 100 மீட்டர் ஓடுறா 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 ஓடுறா. வெரி 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 வெரி. நான் தப்பா சொல்லல, நான் கேட்டதை வச்சு சொல்றேன். ஒரு நியூஸ்ல அன்னைக்கு ஒரு ஒலிம்பிக்ல ஒருத்தர் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டார். அப்ப அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. நீங்க வின் பண்ணிட்டீங்களே, கோல்டு மெடல் வாங்கிட்டீங்களே, எப்படி இது உங்களால் எப்படி? அவர் சொல்றாரு, சார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன் நான். என் குடும்பம் என் ஊர் இன்னமும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணை தின்னுட்டு நான் ஓடுவேன். 3 நேரத்தில் 1 நேரம் தான் சாப்பாடு இருக்கும், ஒன்றுமே இல்லை. அந்த வறுமை என்னை ரொம்ப காயப்படுத்தி எனக்கு பணத்து மேலே பயங்கரமான வெறுப்பு வந்துருச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறமே, இவ்வளோ வறுமை, இவ்வளோ தரித்திரம், இவ்வளோ கஷ்டப்படுறமே, நான் இந்த வழி தான் என்னை ஓட வச்சதுன்னாரு. ஒலிம்பிக் மெடலில் கோல்டு மெடல் வாங்கின ஒருத்தர் சொல்கிறாரு, எது என்னை ஓட வச்சது? இப்போ நான் கேட்குறேன், அவர் ப்ரைஸ் வாங்கிட்டான இல்லைன்னு கேட்கல, வழி என்ன ஓட வச்சதுன்றாரு. இந்த டேர்ம் கரெக்டா? வழி ஓட வச்சது. அப்போ எத்தனை நாளைக்கு அந்த வழி ஓட வச்சுட்டே இருக்கும்? அப்போ அந்த வழி என்னைக்கு மாறும்? இன்னைக்கு நிறைய பேரை வழி ஓட வைக்குது. அவங்க என்ன பேசிட்டாங்கல்ல, அவன் கண்ணுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன். இதெல்லாம் என்னது? தகப்பனே என்ன மன்னியும். இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தேவ பிரசன்னத்திலிருந்து ஆண்டோட சத்தத்தை கேட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ். அடுத்தது என்னது? சோசியல் சர்வீஸ். 4 பேருக்கு நல்லது செஞ்சா மனசுக்கு என்ன வருது? திருப்தி வருது. அப்ப 4 நல்லது செய்யலைன்னா, திருப்தி வரலன்னா நீ வழியில இருக்கிறன்னு அர்த்தம். உன் வழியை மறைக்கிறதுக்காக நீ என்ன பண்ற? உதவி செய்யற. புரியுதா நான் பேசுறது? புரியுதா நான் பேசுறது? உதவி செய்யணும். பிச்சைக்காரங்களுக்கு உதவி செய்யணும், இல்லாத மக்களுக்கு உதவி செய்யணும். அது எந்த இடத்துல இருந்து செய்யணும் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்புல இருந்து செய்யணும். வழியில இருந்து செய்யக்கூடாது. வழியிலிருந்து செய்யக்கூடாது. எஜுகேஷன், ரீடிங். உண்மை. டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்கள பாருங்க, நானும் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கி அவன் முன்னாடி நின்று காட்டுறேன்டா. தயவு செஞ்சு சொல்றேன், வழியிலிருந்து எதையுமே பண்ணாதீங்க. டிப்ரெஷன்ல இருந்து ஏதாவது நான் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னீங்கன்னா அது ஒரு உண்மையான அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அது உண்மையான அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. நான் பேசுறது பேர் விளங்குது? சாப்பாடு. எல்லாரும் சொல்லுங்க, ஃபுட். வழியை மறைக்கிறதுக்கே சாப்பிட்றது. வீட்டில் அப்பா அம்மா பயங்கரமாக திட்டிடுவாங்க, காசு எடுத்துகிட்டு போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பான். என்னடா எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டாங்க, மனசு ரொம்ப வலியாக இருக்குது. நான் சொல்கிறேன்ல, எதெல்லாம் வழியினால நீங்க செய்றீங்களோ இட்ஸ் ஆல் அடிக்ஷன். அது ஒரு போதை. இப்ப நான் கேட்கிறேன், தண்ணி அடிக்கிறான்ல, ஏன் தண்ணி அடிக்கிறான்? அவன் 1000 காரணம் சொல்லுவான். நல்லா இருந்தாலும் தண்ணி அடிப்பான். அவனுக்கு காரணமே தேவையில்ல, அந்த அளவுக்கு போயிடுவாங்க எல்லாம். ஆனா அது ஏன் பண்றாங்க? அது ஒரு அடிக்ஷன். ஒரு காரணத்தினால மனசு வலிங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? அதனால என்ன பண்றேன்? இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தனுக்கு மனசு வலிக்குதுன்றதுனால சாராயம் குடிக்கிறான், அது அடிக்ஷன்னா. என் மனசு ரொம்ப வலிக்குது அதனால படுத்து தூங்கிட்டேன், அப்போ அது ஃபுட்டு, ஸ்லீப்பிங்கு. அப்புறம் வீட்டில் அம்மா திட்டிருப்பாங்க பயங்கரமாக, கழுவி ஊற்றிருப்பாங்க.
இவர் அந்த டிப்ரெஷன் வெளியே வர்றதுக்காக பப்ஜி விளையாடுறது. அவனை கொல்றா, அவனை கொல்றா, அவனை கொல்றா, அவனை கொல்றா, அவனை அட்ரா அட்ரா அட்ரா, தூக்குடா 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 தூக்குடா. இதெல்லாம் எங்க? அவுட் ஆஃப் பெயின். உன் வலி இப்படிலாம் வெளியே வருது. ஆண்டவர் நிறைய பேரோட பேசிட்டு இருக்கிறார். ஜாப், ஒர்க். சில பேர் பார்த்துக்கிறீங்களா, 24 மணி நேரத்தில் 26 மணி நேரம் வேலை செய்வாங்க. விளங்குதா? வேலைன்னு போயிட்டா வெள்ளைக்காரன் ஆயிடுவாங்க. அண்ணன் சொல்லுவாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. வேற ஒண்ணுமே, குடும்பம் தெரியாது, மனைவி தெரியாது, பிள்ளை தெரியாது, அப்பா அம்மா தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் வேலை செஞ்சுருக்கோம் தெரியாதா? வழியிலிருந்து பண்ணா இப்படிதான். எதையுமே எங்க இருந்து பண்ணக்கூடாது. அப்ப இதெல்லாம் தப்புன்றீங்களா? வேலை செய்யக்கூடாதுன்றீங்களா? சாப்பிடக்கூடாதுன்றீங்களா? தூங்கக்கூடாதுன்றீங்களா? என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடாது? இது எல்லாமே பண்ணு. ஆனா எந்த இடத்துல இருந்து பண்ணணும்? ரெஸ்ட்ல இருந்து பண்ணு, சமாதானத்துல இருந்து பண்ணு. வலியினால பண்ணாத. ரொம்ப டிப்ரெஷனா இருக்குதுனே, அதனால அப்படியே சும்மா பைக் எடுத்துட்டு அப்படியே ரவுண்டு போலான்னு போயிட்டு வந்தனே. டீ குடி, அனுபவம் பேசுகிறது. டீ குடிக்க போயிட்டேனே. இது எல்லாமே இப்ப நான் சொன்னல, என்டர்டைன்மெண்ட், ஃபுட்டு, வேலை, ஸ்லீப்பு, இது எல்லாமே வலியை அமுக்குது, கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா ஒரு நாளும் அந்த வலியை அழிக்காது, அதை சரிப்படுத்தாது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த வலியினால நான் படிச்சு சீக்கிரமா வேலைக்கு போறேன். சரி, வேலைக்கு போனா அங்க மேல இன்னொருத்தன் அடிக்க ஆரம்பிப்பான். அப்ப அந்த வலி வந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? புரியுதா? இவன் சொந்தக்காரன் அடிக்கிறான்ட்டு வேலையில போய் உக்காந்துட்டீங்க. அந்த வழியினால இப்ப வேலைக்கு போயிட்டீங்க. இப்ப வேலையில உக்காந்த பிறகு மேல இருக்கிற மேனேஜர் திரும்ப டபுள் மடங்கு அடிக்கிறான். அந்த வழி யார்கிட்ட காமிப்பீங்க? கல்யாணம் பண்ணுவல்ல, மனைவி வரும்ல, கணவன் வருவார்ல, அங்க காமிப்பேன். 2 பேருக்கும் வழி வந்தா பிள்ளை பிறக்கும் இல்ல, அடிச்சு துவம்சம் பண்ணுவோம் இல்ல. கடைசி வரைக்கும் நீங்க பண்றது எல்லாமே எதுல இருந்து தான் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு சொல்றேன், முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இதை நான் உண்மையா விரும்பி பண்றேனா, கர்த்தர் சொல்லி பண்றேனா, அல்லது ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால இதெல்லாம் பண்றேனா? எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க கூடவே இருக்கிறான் ஒருத்தன், 20,000க்கு ஒரு மொபைல் வாங்கிட்டான். நீங்க 5,000 ரூபா மொபைல் வச்சுக்கிறீங்க. அவன் மொபைலை பார்த்த உடனே அடுத்த மாசமே வேலையில போய் உக்காந்து புது மொபைல் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் வேணும்னு நீங்க வாங்கல, வலியினால வாங்குனீங்க. அந்த மொபைல் சீக்கிரம் உடஞ்சே போயிடும். இது சாபம் இல்ல, கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து பேசுறேன். இது சாபம் இல்லையா, சாபம் இல்ல. உங்களுடைய இருதயத்தை, அதனால தான் கர்த்தர் சொல்ற, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று. மனசாட்சியை நீங்க அப்படியே அதோட சத்தத்தை அது ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்கன்னா, அப்பதான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று அது அப்படியே புறப்பட்டு, அது அப்படியே நதியாய் புறப்பட்டு உங்க வாழ்க்கை அப்படியே அழகுபடுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? வழியிலிருந்து இதை கூட பண்ணலாம். என்ன? டூயிங் மினிஸ்ட்ரி. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, நிறைய பாஸ்ட்டுங்களா, நான் பாஸ்ட் பிள்ளை இல்லை, பிறந்தலேருந்தே பாஸ்ட் பிள்ளை. அப்போ பாஸ்ட் மீட்டிங் நடத்தும் போது எல்லா பாஸ்ட்டுங்கிட்டையும் உட்காந்து நாங்கள்லாம் பேட்டி எடுக்கிறது. பாஸ்டர் சாமி நாங்களாம் உட்காந்து எல்லா பாஸ்ட்டும் சொல்கிறாங்க, 99% பாஸ்டர் ஊழியம் எப்படி போகுது? அது பாட்டுக்கு போகுது. எப்படி சர்ச்செல்லாம் பரவாயில்லைங்களா, நல்லா குரோத்தா? எங்கத்த சொல்லிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. ஊழியமே எதுலேருந்து தான் பண்ணுறாங்க. அந்த வாரம் ஒரு விசுவாசி பாஸ்டர் ஏதாவது ஒன்று பண்ணிருச்சுன்னா செய்தியே யாருக்கு தான்? விளங்குதா? ஊழியம் கூட எதுல இருந்து பண்ணலாம்? பட்டு இருக்கிறீங்களோ? நான் பொதுவா பேசுனம்பா. இது யாரையும் காயப்படுத்தும் நோக்கம் அல்ல, புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மாசம் தசம பாகம் வைக்கிறவங்க ஒரு மாசம் தசம பாகம் வைக்கலன்னா, அந்த வாரம் முதல் சண்டே ஞாயிற்றுக்கிழமை டாபிக் என்ன?
ஆமென். யாராவது ஒரு அம்மா ஞாயிற்றுக்கிழமை மைக்க பிடிச்சி, போன வாரம் நான் ஊழியத்துக்கு போனேன், 2 பிசாசு ஓடுனுச்சு, ஆண்டவர் உயர்த்தினார், அந்த அவங்கள 2 பேரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், இது கர்த்தர் செய்தார், ஆண்டவருக்கே சோத்திரம். இந்த சாட்சி கேட்டோன்னே இன்னொரு அம்மா நைட்டு விடிவிட ஜோம் பண்ணுது, நாளைக்கு நானும் 2 பிசாசை ஓட்டணும், நானும் 2 பிசாசை ஓட்டணும். போ பொல்லாதாவியே, போ பொல்லாதாவியே. நானும் ஜோம் பண்ணி பார்க்கறேன், பிசாசை என்ன பண்ண மாட்டேங்குது. நீ உண்மையா பிசாசு ஓட்டல, எதுல இருந்து பிசாசை ஓட்டுற? இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் அப்படி இருந்தேன். எனக்கு வேற எக்ஸாம்பிள் வேற எங்கேயுமே வேணாம், சாம் பாஸ்டர் தான் எக்ஸாம்பிள். இந்த விடுதலை ஊழியத்துக்கு வந்த புதுசுல சாம் பாஸ்டர் பயங்கரமா பிசாசு ஓட்டிட்டு இருந்தார். நமக்கு ஒன்றும் ஓடாது. அவர் இப்படி தலைமையில கை வச்சு போ அப்படின்னு தொப்புன்னு விழுந்துருவாங்க. அவருக்கு பின்னாடியே நான் ஜாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப என் பின்னாடி நிக்கிறவங்க எல்லாருமே, இவரு கை வச்சா விழுதா, என் மேல தப்பு இல்லை, என் மேல தப்பே இல்லை. சாம் பாஸ்டர் கைய வச்சா விழுது, இம்மான் கைய வச்சா. உண்மையா சொல்றேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாம் பாஸ்டர் பக்கம் ஒரு 5 பேர், என் பக்கம் 5 பேர். அவரு கை வைக்கிறான்லாம் தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டே இருக்குது, நானும் தள்ளுனாலும் விழ மாட்டேங்குது. இங்கிருந்து 5 பேர் அடுத்து எங்க போயிட்டாங்க. நான் அடுத்து யாராவதுன்னா, யாருமே இல்லை, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. எனக்குள்ள வெறி வந்துச்சு. நானும் யாரையாவது கீழே என்ன பண்ண தள்ளாம. உண்மையா சொல்லட்டும், அந்த வாரம் நான் 7 நாள் உபவாசம் போட்டேன். இப்ப சொல்லுங்க, அந்த 7 நாள் உபவாசம் எங்க இருந்து போட்டேன்? இதுக்கு மட்டும் கோரசாகத்து வழியில. உண்மைதான், உண்மைதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையா அபிஷேகிச்சு கத்து கொடுத்தாரு. நீ மற்றவங்களை பார்த்து அவங்க அதை பண்ணிட்டாங்க, அதனால நீயும் பண்ணணும்னு நினைக்காதப்பா. உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் நீ நின்னாலே வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ கம்பேர் பண்ணாத. அவங்க அதை பண்ணிட்டாங்க, நானும் பண்ணணும். அவங்க நல்லா பாடிட்டாங்க, நானும் பாடணும். அவங்க கீபோர்டு வாசிட்டாங்க, நானும் வாசிக்கணும். இல்லை இல்லை இல்லை, எனக்கு என்ன கர்த்தர் கொடுத்தாரோ அது என் மூலமாய் வெளிப்படும். அப்ப அந்த வழியிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். அந்த ஹர்ட்டிங்லேருந்து, காயத்திலேருந்து என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதன் பிறகுதான் ஊழியத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமே வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை செய்திலாம் முடிச்சுட்டு பயங்கரமாக அற்புதங்கள், அடையாளங்கள் நிறையா நடக்கும். முடிச்சுட்டு வீட்டில் போய் அப்பாடான்னு சாப்பிட்டுட்டு போய் படுக்கும்போது என் மனசு வெறுமையாகவே இருக்கும். நிறைய வருஷங்கள் நான் எம்ஏ முடித்த உடனே முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துட்டேன். எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ வாரங்கள் முடிச்சுட்டு இன்னைக்கு எப்படி ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு திருப்தியே இருக்காது, மனசில் வெறுமையாக இருக்கும். என்னடா செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ பிரசங்கம் பண்ணியுமே என்ன பண்ணேன்னு ஒரு கேள்வி என்னையே பார்த்து நான் கேட்குறேனே, அப்போ நான் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறேன்? இந்த கேள்விகள் என்னை அலசி ஆராய்ந்து பார்த்து அப்போ தான் சொன்னேன், நாம் எதையுமே ஒரு வழியிலிருந்து ஒருத்தவங்க என்னை காயப்படுத்தினதை வச்சுட்டு நான் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்ய ஆரம்பிக்கணும். அந்த ஒரு இடத்துக்கு வந்த பிறகு உண்மையாக சொல்கிறேன், சில வாரங்கள்லாம் ஓப்பனிங் ப்ரேயர் கூட என் கைக்கு கிடைக்காது. ஜெபம் ஒருத்தர், பாட்டு ஒருத்தர், செய்தி ஒருத்தர், அது ஒருத்தர், எல்லாமே ஒருத்தர். கடைசி வரைக்கும் நான் போய் மைக்கை கூட பிடிக்க மாட்டேன். அன்னைக்கு கூட முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக படுத்து தூங்கினேன். நான் ஊழியம் செய்யலைனா கூட மனசு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த வழியிலேருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? எதை செஞ்சாலும் எங்கிருந்து பண்ணக்கூடாது. அது பைபிள் படித்தாலும் 2 பேர் பேசுமா, அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். சரி நான் அப்புறம் பண்ணுறேன்னு ஃபோனை வச்சுருவாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது? அக்கா பைபிள் படித்தாங்களாம், நான் 2 நாளாக பைபிள் படிக்கலையே, வா வா எடு எடு பைபிள் எடு பைபிள் எடு. ஏன் படிக்கணும் சொல்லுங்க? ஏன் படிக்கணும்? விளங்குதா உங்களுக்கு? எதையுமே அது நல்ல காரியமாக இருந்தால் கூட எதுலேருந்து பண்ணக்கூடாது. பக்கத்தில் பார்த்து, வழியிலேருந்து எதை பண்ணாலும் அதில் ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஈவன் காணிக்க நல்லா கவனிங்க. காணிக்க போட்ட பிறகு ஒரு திருப்தி வருதுல்ல, திருப்தி வரக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்கள் வழியிலேருந்து காணிக்க போட்டிங்கன்னு அர்த்தம். காணிக்க போடும்போது ஏசப்பா எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் ஏமாத்திரம், இன்னும் நிறையா தருவார், நான் இன்னும் நிறையா தருவேன். அந்த இருதயம் தான் நல்ல இருதயம். எப்படியோடா கவரில் எல்லாரும் வச்சாங்க, நானும் ஏதோ கவர் வைக்கலாம், எல்லோரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட் அம்மா வேறு ஃபோன் பண்ணிவிடுவாங்க,
எதுக்கு வம்பு? 10 ரூபாயோ 100 ரூபாயோ உள்ள வச்சு என்ன பண்ணிடுவோம்? குமுறல்கள், பாதிக்கப்பட்டவர்களின் குமுறல்கள். நீங்க கொடுக்கணும். அது எந்த இடத்துல இருந்து கொடுக்கணும்? சத்தத்தை கேட்டு கொடுக்கணும். மனதின் சத்தம் அல்ல, வழியிலிருந்து கொடுக்கூடாது. அந்த அக்கா காணிக்க கொடுக்குறாங்க தசம்பாகம், அப்போ நான் கொடுக்கல என்ன தப்பாக நினைப்பாங்க. இதில் வேற கம்பேர் பண்ண, அவன்லாம் தசம்பாகம் வைக்கிறான், நீ தான் வைக்க மாட்டேன்ற அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயையோ ஐயையோ ஐயையோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையுமே வழியிலிருந்து பண்ணாதீங்க. அவங்க கொடுக்குறாங்களா, சந்தோஷப்படுங்க. உங்க உள்ளத்துல கர்த்தர், மகனே இனிமே நீ என்ன பண்ற, குடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஒரு சத்தம் உங்க காதுல கேட்கும்ல, அப்ப இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. பணம் உங்களை தேடி வரும். கம்பேர் பண்ணக்கூடாது, எதையுமே கம்பேர் பண்ணக்கூடாது, எதையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாமே ஆவியானவருடைய நடத்துதலா இருக்கணும். ஆவியானவர் சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? தங்கள் குற்றத்தை மறைக்க மற்றவர்களை, இந்த மனசாட்சியில ரொம்ப அதிகமா வாழ்ந்துட்டீங்கன்னா மற்றவங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். நான் மனசாட்சியின் சத்தத்தை கேட்கறேனா, ஆவியானவரின் சத்தத்தை கேட்கறேனா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எதோட சத்தத்தை அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஏய் அது சரியில்லை, என்ன நீ அப்படி பண்ற, இல்லை. ஆவியானவர் குற்றப்படுத்த மாட்டார், ஆவியானவர் உணர்த்துவார். உணர்வுல வழி வராது, உணர்வுல ஒரு உற்சாகம் வரும். பேசுறது புரியுதா? ஆவியானவர் பேசுனா வலிக்காது, ஆவியானவர் பேசுனா உற்சாகம் வரும். நீ பண்றது தப்புன்னு சொன்னா கூட சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, ஏசப்பா ஓகே நான் சரிப்படுத்திக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச். ஆனா வழியில ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க. விளங்குதா நான் பேசுறது உங்களுக்கு? எஸ். எது குற்றப்படுத்துகிறது அல்லது வழியை உற்சாகப்படுத்துகிறது? ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். மதம், தவறான சுவிசேஷம். எஸ், அஃப்கோர்ஸ் தவறான, நான் சொன்னல, ஈவன் சபையா இருந்தாலுமே எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை உண்டாக்கிருச்சுன்னா அது தவறான சுவிசேஷம். அது ஆவியானவரே பண்ணல. எஸ், மதமா இருந்தாலும் தவறான சுவிசேஷமா இருந்தாலும் பிசாசு, அவனுக்கு பேரை இஸ் அக்யூசர். அவன் யாரு? குற்றப்படுத்துகிறவன். பிசாசு வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது. சில பேரோட வாயிலிருந்து என்ன வராது? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, பரிசேயன் சதுசேயன் மாதிரி ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கினது இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. அவங்கள பார்த்து சொல்றார் வேத பாரகன். அவனுக்கு பேர் என்னது? இங்க சர்ச்சில் கூட அதை சொன்ன, அவனுக்கு பேரே பைபிள். என்னது வேத பாரகன்? என்ன அர்த்தம்? வேதத்தை போதிக்கிறவன். அவன் பேரே பைபிள். பைபிள்னு பேர் வச்சுக்கிறவன் பார்த்து, நீ சுயமா பேசலப்பா, உங்க அப்பா பிசாசுட்டு இருந்து நீ பேசுற. அவனுக்கு எப்படி இருக்கும்? என் பேர் என்னது? பைபிள். என் பேரே பைபிள். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீ பேசல, உங்க அப்பா யாரு? பிசாசுட்டு இருந்து கேட்டு வாங்கி பேசுற நீ. அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப என்ன சைலண்டா என்ன சொல்றாரு? இவ்வளோ திட்டியும் அவனுக்குலாம் உரைக்கவே உரைக்கல, அப்படியே தான் இருந்தானுங்க எல்லாம். பிசாசு குற்றப்படுத்துவான், பயங்கரமா குற்றப்படுத்துவான். ஸோ அப்ப குற்றப்படுத்துகிற எந்த வார்த்தையா இருந்தாலும், அது எங்கே இருந்து வந்தாலும், அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையே அல்ல. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். வழியை எப்படி? எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. இவ்வளோ நேரம் வலி வலி வலின்னு பேசினல, இப்போ நிவாரணி பேசுகிறேன். என்ன நிவாரணி? வலி நிவாரணி. ஓகே, தேர் ஆர் 2 திங்ஸ். ஒன்று அன்பு, இன்னொன்று சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. சரிண்ணே, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டேன். இப்போ நான் 75% வழியில் தான் ஓடிட்டுருக்கிறேன். எனக்கே தெரியுது. இப்போ நான் இதுலேருந்து வெளியே வரணும், என்ன பண்ணணும்? இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். அன்பு, விசுவாஸ். ஒரு சில வசனத்தை வாசிச்சுட்டே வரலாமா? ஓகே, எபிரேயர் 9வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 9:13. எல்லாரும் சேர்ந்து படிங்க அப்படியே. அது எப்படி எனில்,
காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும் பரிசுத்தப்படுத்துமானால், அடுத்த வார்த்தை படிங்க. உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசுவின் ரத்தம் எதை கழுவுதா? மேலன்னா தேங்காய் எடுத்து இயேசுவே நம்முடைய ரத்தம் சொல்லி மேலே தடவிக்கலாம். மனசாட்சி எப்படி எண்ணெயில் கழுவுவீங்க? இப்போ நான் தேங்காய் ஜோம் பண்ணி தரேன், இதை வச்சு மனசாட்சியை கழுவுனா எப்படி கழுவுவீங்க? ஆயில ஊத்தியா கழுவ முடியும்? அப்போ அந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்க? இயேசுவின் ரத்தம் என்பது ரெண்டு அர்த்தத்தை குறிக்கிறது. ஒன்று அன்பு, இன்னொன்று விசுவாசம். அன்பு என்பது அந்த ரத்தம் அன்பினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது இந்த அன்பினால் கொடுக்கப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள் அது கிரியை செய்கிறது. விளங்குதா? இயேசுவின் ரத்தம் என்பது எப்படி விளங்குது? அன்பினாலையும் விசுவாசத்துல தான் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அன்பினால ரத்தம் வந்தது பூமிக்கு, விசுவாசத்தினால் அது எனக்கு சொந்தமாய் மாறப்பட்டது. அப்ப இந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்களுடைய மனசாட்சி என்ன ஆயிட்டே இருக்குதான்? சுத்தமாகிறது. விளங்குதா உங்களுக்கு? அதனாலதான் சொன்னேன், ஆண்டவர் மேல அலாதி பிரியம், அன்பு, அது ஒரு அன்கண்டிஷனல், காரணமே இல்லாம நேசிக்கணும். இப்ப நான் சொன்னல, வழியில ஜெபம் பண்றது, வழியில பைபிள் படிக்கிறது, வழியில இருந்துட்டு ஊழியம் செய்யறது, வழியில இருந்துட்டு காணிக்கை கொடுக்கிறது, இதெல்லாம் பண்ணாம நீங்க நேச்சுரலா பண்ணீங்கன்னா ஒரு விதமான அன்பை உங்க உள்ளத்துல பாப்பீங்க. எந்த ஃபோர்ஸுமே இல்லாம ஒருத்தன் ஒன்று செய்யறான்னா எப்படி செய்யறான்? அதை அன்பினால செய்யறான். அந்த அன்பு உங்கள் மனசாட்சியை கழுவும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வார்த்தை 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும். இது ஒரு மாதிரி முடிவு பெறாத மாதிரி தமிழ்ல போட்டாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. Now the purpose of the commandment is love from a pure heart, from a good conscience and from sincere faith. அன்பே எங்க இருந்து தான் பிறக்குதான்? நல்ல மனசாட்சியிலிருந்து பிறக்கிறது தான் அன்பு. விசுவாசத்திலிருந்து வெளியே வர்றதுதான் அன்பு. வேற எப்படி வந்தாலும் அது அன்பு கிடையாது, அது வழி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வழி வேற, அன்பு வேற. இப்ப நீங்க எதுல இருந்து ஆபரேட் ஆகணும்? நான் சொன்னல, காணிக்கை கொடுக்கிறோம். எதுல இருந்து காணிக்கை கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது. நீங்க சர்ச்சில் கூட்டினாலும் பெருக்கினாலும் ஆடியோ செட் பண்ணாலும் கீபோர்டு என்ன பண்ணாலும் வழியிலிருந்து இல்லைங்க, அன்புல இருந்து பண்ணோம். அந்த சுகமே வேற. செம்ம ஃபீல் இல்ல? அட்ரா. எஸ், அதுதான் உண்மையான அன்புன்னு பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க. இது தானா வராதுங்க. என் மனசாட்சி இந்த மாதிரி வழியை உண்டாக்குது, இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா போராடணும். சொல்லுங்க. நான் வசனத்துக்குள்ள போல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். விசுவாசம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க. எஸ், நீங்க விசுவாசத்துல எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்க சுத்தமா காத்துக்கொள்ள முடியும். ரோமர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அப்ப விசுவாசத்தினால் வருகிற யாவும், சொல்லுங்க, பைபிள் என்ன போட்டிருக்குன்னா படிக்கிறீங்களா? ரோமர், ஏற்கனவே இங்கேயும் நான் அந்த வசனத்தை பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. படிங்க. 14வது அதிகாரம் 23வது வசனம், ரோமர் கடைசி பகுதி. விசுவாசத்தினாலே
வராத யாவும் பாவமே. அப்ப விசுவாசத்தினால் வருகிற யாவும். அப்ப பரிசுத்தம் எங்க இருந்து வருது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லைன்னா அதுவே பாவம். அதாவது அவிசுவாசம் பாவம்னு சொல்லல, நல்லா கவனிங்க. அவிசுவாசம் தான் பாவத்தையே பிறப்பிக்கிறது. பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, மொபைலில் தப்பு தப்பா பார்க்க கண்ணு போயிடுதுனே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் பண்ணிடுறேனே. பவுல் சொல்றார்ல, நான் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன். எது என்னை செய்ய வைக்கிறது? எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்க்கு பேரு தான் அவிசுவாசம். கொஞ்ச நாளா விசுவாசத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். நிறைய காரியங்களை கர்த்தர் பேசுறார். பாவம் செய்ய வைக்கிறதே அவிசுவாசம் தான், பிசாசு கிடையாது. விசுவாசம் தான் பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது, அவிசுவாசம் தான் பாவத்தை உண்டாக்குகிறது. நான் பாவம் செய்யணும்னா தேடி போய் பாவம் செய்ய வேணாம், அவிசுவாசமா இருந்தாலே வாசற்படி வழியா உள்ளே வந்துடும். இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் செய்யறேன், நான் பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லாதீங்க, விசுவாசமா இல்லை. அதனால என்னவா இருக்கிறோம்? பாவம் பண்றோம். பாவம் பண்றதுக்கு காரணம் பரிசுத்தம் இல்லை அப்படி கிடையாதுங்க, விசுவாசம் இல்லை. அதனால தான் என்ன செய்ய வைக்குது? பாவம் செய்ய வைக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான்ல. விசுவாசம் எவ்வளவு முக்கியம் நமக்கு அப்படின்னு இங்கே வார்த்தைகள் போட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை, நல்ல கவனி, யாரை பத்தினா ஆவியானவரை பத்தி. ஓகே சரி. 9வது வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. அப்ப நல்லா கவனிங்க, ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துட்டு சர்ச்சில் அட்டின்னு அடிப்பாங்க, மண்டை அடிப்பாங்க. ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீங்க என்ன ரொம்ப மேலோட்டமா பேசிட்டீங்க? கண்டிப்பு இருக்கணும். அப்படி என்னையா கண்டிப்பு பண்றார் ஆவியானவர்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. அப்ப ஆவியானவரே அவிசுவாசத்தை தான் கண்டிக்கிறாராம். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா இந்த அவிசுவாசம் தான் எதை பண்ண வைக்குது? அப்ப நீங்க பரிசுத்தமா வாழணும்னா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் சொல்லுங்க? பரிசுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணுமா? இல்ல, விசுவாசத்தை ஃபோக்கஸ் பண்ணாதான் பரிசுத்தம் வரும். விசுவாசம் எப்படியா வரும்? விசுவாசத்துக்கு பிரயாசப்படணும். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப இவர் எதுக்காக போராடினாரா? இப்ப நான் கேட்கிறேன், விசுவாசம் எப்படி வரும்? அப்படியே படுத்து கொண்டு இருந்தேன், அப்படியே ஒரு தரிசனத்தில் பார்த்தேன், அப்படியே தேவன் வானத்தை திறந்து மடமட மடமடவென்று விசுவாசத்தை எனக்குள் ஊற்றினார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஒழுங்கா செய்தி கேட்கணும். சாமானிய செய்தி கொடுக்கும்போது தூங்கிட்டு இருந்தா என்ன வராது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது மென்டலி ஆப்சண்ட், பிசிக்கலி. அப்படியே பைபிள் எல்லாம் திறந்து வச்சு அப்படி தலையை அப்படி ஆட்டுறதை பார்த்தா, ஆனா ஒன்னும் உள்ள இறங்கல. நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அவ மெசேஜ் அனுப்புனா ஆனா ரிப்ளை பண்ணாம வந்துட்டனே, தப்பா நினைச்சுக்குவாளோ? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இங்க சர்ச்சில் விசுவாசத்துக்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்போது இதெல்லாம் கவனிக்காம இங்க உட்காந்து மொபைல் உட்காந்து ஃபேஸ்புக் நோண்டுறது, இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, வாட்ஸ்அப் நோண்டுறது, இதெல்லாம் பண்ணுனா இங்க ஒண்ணுமே விசுவாசத்துக்கான வழியே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போனா விசுவாசமே இல்லை, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாவம் வருது. நான் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுகிறேன், என்னால் முடியவில்லை. ஏன் முடியல? விசுவாசம் இல்லை. விசுவாசத்துல வளர்றதுக்கு நீ என்ன பண்ற? விசுவாசம் கேள்வியினாலே, கேள்வி கேட்கறதுனால தான் என்ன வருதான்? இப்ப நான் கேட்கிறேன், உங்க காது விசுவாசத்துக்கான வார்த்தைகளை கேட்கும்போது உள்ளத்துல என்ன வருது? விசுவாசம் வருது. எஸ், பேசுங்க, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் 2 நண்பர்கள் பேசும்போது டீ கடைக்கு போகும்போது அங்க உட்காந்து விசுவாசத்துக்கான வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் வருங்க. அந்த விசுவாசம் உங்களை பரிசுத்தமா வாழ வைக்கும். நானா சின்ன வயசுல இருக்கும்போது ஓடி 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 வாலிபர் கூட்டத்தில் உட்காருவேன்.
எங்களுக்கெல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். எப்படா காக்கிறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆண்டவர் இப்பதான் என் கண்ணை திறந்தாரு. ஆடா கொடுமைய, விசுவாசம் தாயா பரிசுத்தத்துக்கான வழி. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டா நான் எப்படி இருக்க முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, விசுவாசம் உன்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். விசுவாசம் தானா வராது. இங்க உட்காந்து அபிஷேகம் மாதிரி நான் 2 கரங்களை உயர்த்தினேன், ஊழியக்காரங்க தலையில எண்ணெய் வைத்த போது அப்படியே ஒரு கரண்ட் ஷாக் அடித்தது போல என்னை அறியாதவன் நான் செத்தவனை போல் விழுந்தேன். இப்படிலாம் விசுவாசம் வராது, வரவே வராது ராஜா, வரவே வராது. நீ ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா படிக்கணும், புக்கை திறக்கணும், உள்ள போகணும், வசனம் உள்ள போகணும். உனக்கு படிக்கிற முடியல, அண்ணே படிக்கணும்னு தானே உட்கார்றேன், 2 வசனத்துக்கு மேல மண்டை போக மாட்டேங்குதுன்னு ரொம்ப சந்தோஷம். படிக்காத, கேளு, செய்தியை கேளு காதுல. ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கும் போதும் உள்ள போக மாட்டேங்குது, நீயும் பைபிளை திறக்க மாட்டேன்ற. அப்புறம் எப்படிதான் விசுவாசம் உள்ள போகும்? எப்படிதான் உள்ள போகும்? எதா பிடிச்ச ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர், நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசுற ஊழியக்காரர் காது கொடுத்து கேளு. அன்னைக்கு ஒருத்தன் கேட்டேன், டேய் இன்னைக்கு ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்லாம் இது பண்ணிட்டாங்களா, வேற என்னென்ன இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண டைம் எழுதி விடாண்ணே. அவன் சொல்கிறான், அண்ணே இன்னைக்கு மாத்திரம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதில் மட்டுமே நான் 9 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணனேன்றான். எவ்வளோ நேரமா சொல்லுங்க? நீங்கள் வல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படியே பார்க்குறீங்க. எல்லாம் சைலண்ட்டாக உங்கள் நேரத்தை திருடிட்டு இருக்கு, சைலண்ட்டாக உங்கள் நேரத்தை திருடிட்டு இருக்குது. சரி, அப்படி தான் இன்ஸ்டாகிராமில் உட்காருங்களே. நானும் பாருங்கள், நாங்களாம் அப்டேட் பண்ணிட்டோம் பாச சாமு, நாங்களும் ரீல்ஸ்குள்ளே வந்துட்டோம். இப்போ ரீல்ஸ்குள்ளே வந்து அப்படியாவது உங்கள் கதவை திறப்பீங்களா, உள்ளே வரலாமான்னு பார்த்தா நம்ம ஏரியா பக்கமே வர மாட்டேன்றானுங்க. விசுவாசன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு நாங்க எங்க வரோம்? உங்க கதவு முன்னாடி நின்று இதோ கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஒருவன் இம்மான சாமன ஓடுறா ஓடுறா ஓடுறா. அப்புறம் எங்கத்த விசுவாசம் வளரும்ன்ற நானு. எப்படி வளரும்? வாழ்க்கையில உயரணும்னா விசுவாசம் வேணும், பரிசுத்தமா வாழணும்னா விசுவாசம் வேணும், மேலே போகணும்னா விசுவாசம் வேணும், தரிசனம் நிறைவேணும்னா விசுவாசம் வேணும், காசு வேணும்னா விசுவாசம் வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா விசுவாசம் வேணும், துணி வாங்கணும்னா விசுவாசம் வேணும், வேற எல்லாத்துக்குமே விசுவாசம் வேணும். இங்க அங்க அதுதானே பிரச்சனையே. அப்புறம் எங்கத்த எல்லாம் நடக்கும்? இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பழிய தூக்கி ஆண்டவர் மேல, ஆண்டவர் அவனுக்குன்னா எல்லாம் பண்ணுவார், எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டார். எல்லாம் பண்றது பண்ணிட்டு பழிய தூக்கி ஆண்டவர் மேல போட்டுறது. விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்யும், உங்களை பரிசுத்தமாக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஸோ இந்த குற்ற மனசாட்சியோட சத்தத்திலேருந்து விடுபட்டு ஆவியானுடைய சத்தத்துக்கு உங்களை நீங்கள் கீழ்ப்படிங்க. எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உள்ளே பேசுகிற சத்தத்தை நான் கேட்க மாட்டேன், ஆவியானவர் என்ன பேசுகிறாரு? ஒரு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்துச்சு நின்று